போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை போற்றிடும் வானோ பூதளத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதளத்துள் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்புவை உன்னாண்டவரை தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தினம் உலகில் நீ செய்பளவான தீனை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்பளவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதாரும் தாயை செய்து தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதாரும் தாயை செய்து தந்த ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை
தொழுதேற்று துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினம் இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த அல்ல ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து சபை முழுவதும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோம் பூதளத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினம் இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆத்துமமே என் முழு உள்ளமே தொழுதேற்று இந்நாள் வரை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஆமென் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவே வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே வல்லவான ஞான வினோதா துதியே துதியே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் அறுத்தீரே என் அல்லல் யாவும் அறுத்தீரே அலையோம் என்னையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை அவே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே அம்புவியாவும் படைத்தீரே அம்பர உந்தன் வாக்காலே அம்புவியாவும் வாக்காலே எம்பரா எல்லாம் மீந்தீரே ஓ நம்பினோரை
இயேசுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை தீயொடம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தீயொடம்புகள் தாக்காதே எம்மை தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தீங்கடுகாதும் மறைவினிலே தேடியுமதடி தங்கிடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏசையா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஓ கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மண்ணாயமக்கும் நீர்தானே நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இயேசுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவே அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லோ பகலோ நித்தியமாய் என் அன்பே உம்மையே துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி mighty Jesus உம்மை ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை நல்ல ஆசையா கையத்தட்டே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை சபை முழுவதும் ஒரே சத்தமா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் என்றும் ஆராதிக்கலாம் ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றோ நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். எரேமியாவுக்கு விரோதமாக ஆனதோத்தின் புத்திரர்கள் ஜனங்கள் எழும்பி அவனுக்கு விரோதமாக எழும்பி பேசின போது கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்க மனமில்லாமல் அவனுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்த போது எரேமியா ஜெபித்த ஒரு ஜெபந்தான் இந்த மாதத்தினுடைய நமக்கு வாக்கு தத்தம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நான் உம்மிடத்தில் கேட்க முடியாது, நீர் பெரியவர். ஆனாலும் என்னுடைய வியாஜ்யத்தை குறித்து, என்னுடைய வழக்கை குறித்து உம்மிடத்தில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. துன்மார்க்கனும் துரோகிகளும் ஆண்டவரே இப்படி துளிர்க்கிறான், கனி கொடுக்கிறான், வேர் பற்றி ஏறி போகிறான், அவன் வாயோ
உமக்கு சமீபமாக இருக்குது, இருதயமும் உமக்கு தூரமாக இருக்கிறது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்க விரும்புகிறேன். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என்னுடைய இருதயம் உமக்கு முன்பாக நேராயிருக்கிறது என்பதை நீர் உமக்கு நல்லா தெரியும். ஆனால் துன்மார்க்கன் இவ்வளவு சீக்கிரமாக துளிர்த்து கனி கொடுக்கிறது, வேறோ பற்றி பயங்கரமாக வாழ்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இதுக்காக நீங்கள் நீதி செய்ய மாட்டீங்களா? ஓநாய் கூட்டத்தின் மத்தியில் ஒரு கழுதை, ஒரு 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 ஆடு செழித்து அதை பட்சித்து பீறிட்டு போடுகிறபடி நீ இந்த துன்மார்க்கரை நீ பீறி போட்டால் நலமாக இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறார். எப்போவுமே எரேமியாவுக்கு தேவை, என்னை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், நான் பேசுகிற காரியத்துக்கு எனக்கு உடனே பதில் வரணும். சில நேரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், சில நேரம் நம்ம பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு பதில் உடனே வராத போது ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு நாமே சில நேரம் புலம்புகிறோம். ஏன் என்றவரே நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவிக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. இம்மீடியட் சொல்யூஷன், உடனடி தீர்வை நாம் அடிக்கடி அதிகமாக எதிர்பார்க்கிறோம் தேவ சமூகத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ இளைத்து போவாயானால் குதிரைகளோடு ரதங்களோடு ஓடுகிற ஒரு காலம் வருகிறது. சமாதானத்தின் காலத்திலேயே நீ இப்படி சோர்ந்து போவாயானால் யோர்தான் பிரவாகித்து வருகிற ஒரு காலம் வருகிறது. அப்போ நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கேட்குறார். நமக்கும் அதே ஆண்டவர் இப்படி தான் கேட்குறாரு. இதுக்கே நீங்கள் சோர்ந்து போகிறீங்களே, இதுக்கே பலவீனப்பட்டுறீங்களே, இந்தந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கே ஐயோ மனமடிவாகி என்ன செய்ய போகிறேனேன்னு யோசிக்கிறீங்களே, இதை விட பெரிய பிரச்சனைலாம் இன்னும் வரதான் போகிறது. அதை தாங்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அதை ஆண்டவர் நமக்கு அறிந்திருக்கிறார், நம்மை காண்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நம்மளை பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மளை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடியால் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஆடுகள், என்னுடைய பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடியால் நான் என் பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாரை கர்த்தர் அறிந்திருக்கிறார்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் என் பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறபடியால், தேவ பிள்ளைகள் என் மீதும் அன்பு கூர்ந்திருக்கிறபடியால் நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரை கர்த்தர் மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3வது வேதம் சொல்லுகிறது, யாரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாரை கர்த்தர் தெரிந்திருக்கிறாரோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியானா நம்ம அறிந்த புரிந்த ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி, என்னை அறிஞ்சவர் நீங்கப்பா, என்னை புரிந்தவர் நீர். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கிறீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை அறிந்தவர் ஒருவர் உண்டு. ஆமென். ஆமாம், சில நேரம் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனால் இயேசு நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்தவர், நம்முடைய அந்தரங்கங்களை அறிந்தவர். நம்முடைய ஜெபம் அவருக்கு தெரியும், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய தேவைகள் எல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போது ஒரு ஜபத்தை எரேமியா செய்கிறார். ஒரு ஜபம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அறிந்திருக்கிறீங்க, என்னை புரிந்திருக்கிறீங்க, என்னை காண்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணி இந்த ஜபத்தை தான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறார். வேதத்தில் பல ஜபம் இருக்கிறது, பல விதமான ஜபங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டு
சோதம் கொமாராவுக்காக, ஒரு லோத்து அவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய ஜெபத்தை அவன் ஏறெடுத்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேவ சமூகத்தில் யாக்கோபு தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக போராடி ஜெபித்த ஜெபமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஜெபம், மோசே எடுத்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபித்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருடைய ஜெபங்களையாக நம்ம வாசித்து பார்த்தால் பலவிதமான ஜெபங்கள் வேதத்தில் இருக்கிறது. இயேசு அப்படின்னு வாசிச்சா இயேசுவுக்கு முன்னாடி வந்து ஜெபித்தவர்கள் எவ்வளோ பேர் இல்லை, பயங்கரமான ஆட்கள்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. வியாதியஸ்தர்கள் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதி 8ஆம் அதிகாரத்தில் வந்து இயேசுவினிடத்தில் வேலைக்காரனுக்காக ஒரு ஜெபம் அங்கே செய்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கணும்னு ஜெபம். அதே போல் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு குருடன் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஜெபங்களை நீங்கள் வாசிக்கலாம். பலவிதமான விண்ணப்பங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் பார்க்க முடியும். அப்படி ஒரு ஜெபத்தை இயேசுவினிடத்தில் ஒரு தாய் செய்த ஜெபம். இந்த காலை வேளையில் ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. எரேமியா ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, வியாபாரங்கள், பலவித காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த உலக காரியங்களுக்காக ஜெபிக்கிற நாம் அதிகமான ஒரு பெரிய ஜெபத்தை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாக ஜெபிக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர், அப்படியே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை படி அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதாக. இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? பிடிக்காதா? இந்த வசனம் பிடிக்கும் பிடிக்காது? எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த வசனம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிடிக்குங்களே? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய். அப்படின்னா ஆண்டவரே நான் பைக்கு தான் கேட்டேன், நீங்கள் எனக்கு காரே கொடுத்துட்டீங்க. இதுதான் இந்த ஜெபமாக இருக்கும். அப்படி தான் நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஆண்டவர் உங்களுடைய விசுவாசிகளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அவர் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். பல அனுபவம், ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து பேசிட்டு பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆவிக்குரிய காரியமும் பரலோக காரியத்தை குறித்த ஜெபம் தான் அங்கே சொல்லப்பட்டு முடிவில் அவர் சொல்றது தான், இதையும் விட பெரிய காரியங்களை, இதையும் விட வல்லமையான காரியங்களை, இதையும் விட நமக்கு மகத்துவமான காரியங்களை வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் செய்ய ஆண்டவர் வல்லவர். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்திற்காக அதிகமான காரியத்தில் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கணும். அப்போ அதில் தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆவிக்குரிய அனுபவங்களுக்காகவும் ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர வேண்டும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்க, ஆண்டவரே என் ஜெபம் இன்னும் கூடணும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் அதிகமாகணும், என்னுடைய சுபாவம் இன்னும் மாறணும், ஆவிக்குரிய சுபாவத்தில் இன்னும் மாற்றங்கள் வரணும், இன்னும் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், அப்படி சுபாவங்கள்லாம் இன்னும் மாறலைன்னு சொல்லி இன்னும் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மேலானவைகளை நோக்கி பாருங்கள், அப்படி இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளையே நோக்கி பாருங்கள். அப்படின்னா அதிகமானது நம்முடைய தாட்டு, நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்பு, ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்?
எப்பயும் இந்த எப்படி அண்டர் லெவல்லே ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, நமக்கு அதுக்கு அழைக்கப்படலை. ஆண்டவரே, இதையும் மேலே ஒரு ஜெபம் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்குது, இதுக்கு மேலே கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள எப்போதும் வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அதனால அந்த மேலான காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஒரு ஜெபம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். Matthew chapter 20 verse 20 and 21 and 22. அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடே கூற அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். செபதேவினுடைய தாயாருக்கு ஒரு பெரிய ஆசை பாருங்க. ஆமாம், கிரேட் பிளெஸிங் வேணும். என்ன பிளெஸிங்ப்பா? என் பையன் ஒருத்தன் உம்முடைய வலது பாரிசத்துலேயும் என் பையன் இன்னொருத்தன் இடது பாரிசத்துலேயும் இருக்கணும் ஆண்டவரே. கிரேட் பிளெஸிங். ஆமாம், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த அம்மா விட்டா ஒரே அடியாக எப்படி கேட்குது பாருங்க. எத்தனை பேருக்கு இப்படி கேட்க விருப்பப்பட்டிருக்கீங்க? என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். எத்தனை பேர் நம்ம இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு ஆள் உம்முடைய மடியிலேயே இருக்கணும், இன்னொரு பிள்ளை உன் தோல் மேலேயே இருக்கணும், மார்பிலே இருக்கணும். அப்படி ஜெபம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது? ஆமாம், நம்ம அப்படி கூட யோசிக்க மாட்டோம். அது அப்படியெல்லாம் முடியாது. நான் அவருடைய பிள்ளை தான், ஆனால் அப்படியெல்லாம் நான் ஜெபிச்சதே இல்லை. ஆமாம், என்ன நம்ம ஜெபம் பண்ணுவோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தமாக இருக்கணும், உண்மை உத்தமமாக இருக்கணும், நீதியோடு நடந்துக்கொள்ளணும், என் பிள்ளைகள் எந்த காரியத்திலும் கஷ்டப்படக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், வசனத்தை கை கொள்ளணும், பரலோக ராஜ்யம் வந்து சேர்ந்துடணும், உலகத்தில் எங்கள் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு எப்போதும் உண்டு, இருக்குல்ல? ஆமாம். ஆனால் இந்த அம்மாலாம் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அடித்து போயிடுச்சு. ஆமாம், விட்டா பாருங்கள், இயேசுவே நீ கொஞ்சம் இறங்கும், என் பிள்ளைகள் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெபத்தை அந்த அம்மா ஏறெடுக்கும் போல. அப்படி ஒரு ஆசை பாருங்க அந்த அம்மாவுக்கு. ஜெபம், என் பிள்ளை ஒருத்தன் வலது பாரிசத்தில் இருக்கணும், இன்னொருத்தன் இடது பாரிசத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த அம்மா கேட்குது. இயேசு அவளுடைய ஜெபத்தை அறிந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். எம்மா, அதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் ஒரு காரியம் இருக்கு. என்ன ஆண்டவரே? நாம் பானம் பண்ணுகிறத குடிக்கவும், நான் பாத்திரத்தில் குடிக்கிறத நீங்க குடிக்கவும், நான் பண்ற ஸ்நானத்தை நீங்கள் பண்ணவும் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இயேசு. அதுக்கு இயேசு சொன்னதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுச்சு பாருங்க. நீங்க குடிக்கிறதா பாத்திரமா? நான் குடிப்பேன், ஸ்நானமா பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா ரிசல்ட் அடிக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா பர்ஃபெக்ஷனாக ஒரு பிள்ளைகளை வளர்த்துருக்கு, அந்த அம்மாவும் நடந்திருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமாம், உண்மையா இல்லையா? பாருங்க, இயேசுவினிடத்தில் வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பின்பற்றபடி நான் பின்பற்ற நான் விரும்புகிறேன், உங்கள் கூட வர விரும்புகிறேன் அப்படின்னு, அதுக்கு நான் என்ன செய்யணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளன்னு சொன்ன உடனே அந்த ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், 10 கற்பனையை கை கொண்டிருக்கியா? சின்ன வயசுலேருந்து நான் கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவன் பெரிய ஆள் தான். கிரேட் பிளெஸிங், கிரேட் மேன் ஆஃப் காட். ஏன் ஆண்டவரே, நான் நியாயப்பிரமாணம் 10ஐயும் கை கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. ஸ்பிரிச்சுவலில் 10 பிரமாணம்லாம் மேட்ரு ஆண்டவரே. ஆமாம், கொலை செய்யாதிருப்பாயாக சின்ன வயசுலேருந்து நான் செஞ்சதில்லை. மோசையே கொலை செஞ்சவன், ஆனால் நான் கொலை செஞ்சதில்லை. மோசையை விட நான் பெரிய ஆள். தாவீது விபச்சாரம் பண்ணினவன், கொலை செய்தவன், பொய் பேசினவன், ஆனால் நான் அதை செய்ததில்லை. அவனை விட நான் பெரிய ஆள் ஆண்டவரே, அவனை விட நான் பெரிய ஆள். அப்போ நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் கை கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆயினும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு.
என்ன ஒரு குறை தான் இருக்குது, இது எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரரை கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னபோது இயேசு அவன் மீது அன்பாக இருந்தபடினால சொன்னாராம். ஆனால் அது அவனுக்கு மனம் இல்லாமல் இயேசு விட்டு போயிட்டான்னு போடப்பட்டிருக்கிறாது. ஆனால் இந்த அம்மாவை பாருங்க, நான் பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பக்கா பிளானிங்கோடு என் பிள்ளைகள் செஞ்சிட்ருக்கு. ஸ்நானமாக பண்ண முடியும், குடிக்கவா பாத்திரமா பண்ண முடியும், எல்லாம் ஐ கேன் டூ அப்படிங்குது. எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும், என் பிள்ளைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது ஒரு பாத்திரத்தை குறித்தும் ஒரு ஸ்நானத்தை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டு மூணாவது ஒரு காரியம் சொல்கிறார், சிங்காசனத்தை குறித்து. சரி, பாத்திரத்தில் பானம் பண்ணுவீங்க, ஸ்நானம் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் யாருக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் என் பிதா யாருக்கு கொடுக்குற சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் சிங்காசனம்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ 3 காரியம், 1 ஸ்நானம், 2வது பாத்திரம், 3வது சிங்காசனம். இந்த 3 காரியத்தை குறித்து ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. முதலாவது அவர் சொல்கிறாரு, நாம் பண்ணுற ஸ்நானத்தை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், முடியும் ஆண்டவரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஸ்நானம் அப்படின்னால என்னது? ஞான ஸ்நானம். அப்போ பேப்டிஸ்டம், பேப்டிசோ என்கிற வார்த்தையிலிருந்து உருவானது தான் பேப்டிசம். பேப்டிசோ அப்படிங்கிறதுனா மூழ்குகிறது, மூழ்குகிறதுலேருந்து உருவாகிறது தான் ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் என்னெல்லாம் கொடுக்கிறது? இந்த ஸ்தானத்தை நம்ம பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே, ஒருவேளை நான் பேப்டிசோ மூழ்கி ஞானம் ஸ்தானம் மூழ்கி ஸ்நானம் பண்ணாமல் இருந்திருப்பேனானால் இந்த ஆராதனையில் நம்ம ஒரு ஒப்பு கொடுத்தல் வரணும். அப்பந்தான் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், என்னை காண்கிறார், உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டி இருக்கிறது. பைபிளில் ஒரே ஒரு ஞானஸ்தானம் மட்டும்தானா இருக்குது? கிடையாது. பைபிளில் மொத்தம் 4 ஸ்நானம் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை ஒரு 4 ஸ்நானத்தை பண்ண வேண்டும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவன் யோர்தானுக்கு நதிக்கு அருகான தேசமெங்கு போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். 21ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. முதலாவது ஞானஸ்தானம் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும், அப்படின்னா என்ன? தண்ணினால. ஸ்தானம் என்ன ஸ்தானம்? ஆமாம், யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானகன் அவர் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது பேசுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை தேட சொல்லி கொடுத்தவன் யார்? அங்கே பார்த்தீங்கன்னா ஆயக்காரர்கள் வருகிறார்கள், பரிசேயர் வருகிறார்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் வருது, அரசு அதிகாரிகள் வருகிறார்கள், ஆசாரியர்களில் சில பேர் வராங்க, யூதர்களில் பாரம்பரிய பிரமாண முறைமையில் மோசேயின் முறைமையில் இருந்தவர்கள் வருகிறார்கள். எல்லாரையும் பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, உங்களை இப்படி கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வகை தேட சொல்லி கொடுத்தது யாருப்பா, வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதல் ஸ்நானம் இருக்கிறது முழுகி ஞானஸ்தானம், தண்ணீரில் எடுக்கிற ஸ்நானம். இன்னும் இந்த ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற யாரோ ஒருவர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்களானா இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்துருங்க. சிறு வயதில் எடுக்கப்படுகிறது பிரதிஷ்டை. சபையில் நான் சின்ன பிள்ளையில் என்னை தெளித்தாங்க, என்னை சபையில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அது ஞானஸ்தானம் அல்ல, பிரதிஷ்டை.
அது தேவனுக்கென்று பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுறோம், உமக்கென்று வளர்க்குறோம். எப்பொழுதும் வளர்ந்து அவன் பாவத்தை குறித்த அறிவு அடைந்த பின்பு பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிறான். அவன் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் பெற்று அவன் தண்ணீரினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய ஒரு பிள்ளை முழுகி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு ஸ்நானம் இருக்கிறது. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அந்த ஸ்நானத்தை எடுக்க ஒப்பு கொடுப்போம். இயேசு அந்த ஸ்நானத்தை எடுத்த பின்புதான் கரையேறினார், வானம் திறக்கப்பட்டது, பிதா அவருக்கு சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில சாட்சி கொடுக்கணும்னா முதலாவது ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டும். தண்ணீர் ஸ்நானம். சொல்லுங்க. தண்ணீரினாலே முழுகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ரெண்டாவது என்ன ஸ்நானம்? யோவான் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும். சொல்லுங்க. ஆவியினாலும் ஞானஸ்நானம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மத்தேயு 3:11 நீங்கள் வாசித்து பார்த்தால், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிற என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாராம். எப்படியா? கேட்கல. முதல்ல ஜலம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். நீங்க மூழ்கி எடுத்துட்டோம் பிரதர் அப்படின்னா, கரையேறின போது பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இயேசுவின் மீது இறங்கினதை எல்லாரும் கண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஜலத்தில் ஒரு ஸ்நானம் பண்ணால் மட்டும் போதாது, ரெண்டாவது ஒரு ஸ்நானம் பண்ணணும், ஆவியில் ஒரு நிரப்பப்பட்ட அனுபவம் வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஆவியினால் நிரப்பப்படாமல், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாமல், ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆவி எப்போது நம்ம நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மாம்சத்தில் போராட்டம் வந்தபோது அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு பெரிய போராட்டம் மாம்சத்தில் இருந்தது, விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்து கொண்டிருந்தேன், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ளே போராடுகிறது, நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம், பாவ பிரமாணம் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் போராடிட்டே இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி விடல. 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆவியின் பிரமாணம் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை ஒரு விடுதலை கொடுத்ததுன்னு சொல்லுகிறார். அப்போ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் வருமா வராதா? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்குறேன், இதுக்கப்புறம் வர்ற போராட்டங்கள் பாடுகள் மாம்சத்தில் வர்றது இதெல்லாம் வருமே, அதெல்லாம் வந்தாலும் அதை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா, பின்வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் தண்ணிக்குள்ளே உட்கார வச்சு. அப்படின்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்னாடி எனக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தில் போராடுது, கண்களில் போராட்டம் இருக்குது, சிந்தனையில் போராட்டம் இருக்குது, உலக பிரகாரமான சில போராட்டங்கள் வருகிறது. அப்போ இதை நான் எப்படி மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே? ரெண்டாவது ஒரு ஞானஸ்நானம் எனக்கு தேவைப்படுது. என்னது? ஆவியினாலே. சொல்லுங்க, ஆவியினாலே. ஆவி மாம்சமுக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமும் போராடிட்டே இருக்கும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், பிழைப்பீர்கள். ஆவியினால நடத்தப்படுற அனுபவம் எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவை. அப்பந்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், அப்பந்தான் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். பரலோகம் போகிற வரைக்கும் மாம்சத்தில் போராட்டம் வரும். முந்தே நான் சொல்லியிருக்கேன், ஏஜி சபையில் முந்தி ஸ்ரீவ் அவருடைய அப்பா ஜெயராஜ் ஐயா அவர்கிட்ட போய் ஒரு இளம் ஊழியர் போய் கேட்டாராம், எனக்கு இந்த மாம்ச போராட்டத்தை மேற்கொள்ளவே முடியலையே, நீங்கள் எப்படி இவ்வளோ வருஷம்
ஏஜிக்கே அவர் தான் பெரிய தலைவராக இருந்தார் இந்தியாவுக்கு முழுதும். அப்படி இருந்த தேவ மனிதர் தகப்பனார், அவ்வளோ திருச்சபைகளை உருவாக்கினவர். அப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் அந்த இளம் ஊழியருக்கு சொன்னாராம், அவர் இளம் ஊழியர் கேட்டாராம், நீங்கள் எப்படி இதெல்லாம் மேற்கொண்டு இவ்வளோ பெரிய தலைவராக இத்தனை திருச்சபைகளை உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னு. அவர் ரொம்ப ஈஸி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், மூக்கு இருக்குல்ல மூக்கு அப்படின்னாராம். ஆமாம், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிடிக்க தான் செய்யும், இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நீ பரலோகம் போகிற வரைக்கும் இது போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ ஆவியினாலே ஜெயித்தால் நீ ஜெயம் பெறுவா. ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் எப்போதும் ஒரு பிள்ளைக்கு வரணும். நீங்கள் மாம்சம் எழும்பும்போது கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சில நேரம் மாம்சம் எழும்ப தானே செய்யுது. சில ஆளை பார்த்தா கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, இச்சையின் ஆவிகள் சில நேரம் போராடுது, கண்களில் சில பொருள் மீது ஆசை வருகிறது, சில காரியங்கள் நமக்குள்ள போராட்டங்கள் வரதான் செய்கிறது. இதை எப்படி பிரதர் மேற்கொள்கிறது? எப்படி மேற்கொள்கிறது? விசேஷித்த ஆவி உடைய யோசேப்பு ஆவியில் நிரப்பப்பட்டவனா இருந்ததுனால தான் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓட கர்த்தர் பலன் தந்தா. பாபிலோனில் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ ஆவியை பெற்ற ஒரு தானியேலால தான் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்ய முடிந்தது. ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி தன் இருதயத்தில் எப்படி தீர்மானம் பண்ண முடிஞ்சது? பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட அனுபவத்தினால தானே. ஆவியானவருடைய நிரப்புதல் எப்போது அந்த ஸ்நானம் இருக்குமானால் உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவா. நல்லா ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி வாலிப பிள்ளையெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெயிக்கணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு போராட்டம் வராது என்பது அல்ல. அந்த போராட்டம் பரலோக ராஜ்யம் போற வரைக்கும் உண்டு. ஆனாலும் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள ஆவியினாலே ஒரு ஸ்நானத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த ஸ்நானம் எனக்குள் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எப்போ பலவீனம் என்று நினைக்கிறோமோ அப்போதான் அவர் நமக்குள்ள பலனாக இருக்கிறார். எப்போ என்னால் முடியாது என்று நான் நினைக்கிறோமோ அப்போதான் நீ அல்ல, நானே உன்னை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினார் நம்மை நிரப்புகிறார். அதனால் இந்த நிரப்பப்படுதல், இந்த ஸ்நானம் நமக்குள்ளே வரட்டும். ரெண்டாவது, ஆவியினாலே ஒரு ஸ்நானம். மூன்றாவது, அதே வசனத்தில் பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 3:11. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். ஒன்று தண்ணி ஞானஸ்நானம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம், மூணாவது ஒரு ஸ்நானம் இருக்கு, என்னது? அக்கினி. ஆமா. லூக்கா 12:49 என்ன சொல்லுகிறது? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினியை கர்த்தர் நம்மீது போட விரும்புகிறார். சகரியா 3:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆசாரியனாகிய சகரியாவை பிசாசு குற்றப்படுத்தினான். என்ன குற்றப்படுத்தினான்? வஸ்திரம் பாருங்க அழுக்கா இருக்கு ஆண்டவரேன்னு சொன்னபோது, ஆண்டவர் யோசுவாவை குறித்து, ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றார்? அவன் எப்படியா? அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அவன் அப்படின்னு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டவன் அப்படின்னா, ஏன்னா அவன் அக்கினியா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்த ஆவியின் அக்னினாலே நமக்கு நிரப்பப்பட்டிருக்கணும். சங்கீதம் 39:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே என்ன செஞ்சதான்? அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நமக்குள்ள எப்போதும் இருதயம் அக்கினியாக இருக்கணும், நம்முடைய சரீரம் அக்கினியாக மாறணும், நம்முடைய ஊழியம் அக்கினியாக மாறணும், நம்முடைய பிரசங்கங்கள் அக்கினியாக மாறணும், நம்ம ஜபங்கள் அக்கினியாக மாறணும். எல்லாமே அக்கினியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எரேமியா 20:9 வாசித்து பாருங்க. நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள அடைபட்டிருக்கிற எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அப்படியே அடப்பட்டு எரிதான், உள்ள அக்னியா ஃபயராக இருக்கு பிரதர். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா யாராவது பிசாசு பிடிச்சா இருந்தால் உங்களுக்குள்ள எரியிற அக்கினி பக்கத்தில் போனோன்னு அந்த பிசாசு ஆடணும். ஆமாம், நம்ம போன பக்கத்தில் உள்ள ஆளுக்கு எரியுது அப்படின்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஒரு நெருப்பு பக்கத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்தா என்ன செய்யும் சொல்லுங்க? அப்படி அனலாக இருக்கு பிரதர், அப்படி சொல்லுவோம்ல, அனலாக இருக்கு. நம்முடைய ஜெப வாழ்க்கைகள் அக்னியாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபிக்கும் போது அடுத்தவங்களுக்கு தாக்கம் உண்டாகணும். நீங்கள் ஜெபிக்கும் போது அடுத்தவங்கள பாதிப்பு உண்டாக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துருவின் வல்லமைகள் எரிக்கப்படணும். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகணும். நம்ம ஜெபம் ஏறெடுக்கும் போது ஒரு அனல் பற்றி பிடிக்கணும். நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எல்லாம் சுட்டரிக்கப்படணும்னா இந்த அக்கினியினால் ஸ்நானம் வேண்டும். 4வது ஒரு ஸ்நானம் இருக்கிறது. லூக்கா 12:50. லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். 4வது ஸ்நானம், நம்ம முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டான். என்னதான்? எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னா என்ன? பாடுகளின் பாதை ஒரு ஸ்நானமா? உபத்திரவம், பாடு, இதெல்லாம் என்னது? அது நம்மளை ஒரு ஸ்நானம் அப்படின்னு சொல்லு. இயேசு இது எல்லாத்தையும் தான் அப்படி கடந்து வரார். தண்ணியில் எடுத்தார், ஆவியினால் நிரப்பப்பட்டார், அக்னியாக வாழ்ந்தார். கடைசியில் என்ன செஞ்சார்? பாடுகளுக்கும் கடைசியாக ஒரு ஸ்நானத்தை சொல்கிறேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பாடுகளின் பாதை, உபத்திரவத்தின் பாதை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையவே கிடையாது. யாராவது உங்களுக்கு இயேசு பாடுகளெல்லாம் சுமந்து முடிச்சிட்டாரு, அதனால உங்களுக்கு பாடே இல்லைன்னு யாராவது சொன்னால் அது ஒரு கள்ள உபதேசம், பொய்யான உபதேசம். எல்லா மனுஷனுக்கும் பரலோகராஜ்யம் போகிற வரைக்கும் என்ன உண்டு? ஐயோ போங்க பிரதர், இருக்கிறதையே பார்க்க தாங்க முடியல, இதில் வேற உண்டுன்னு வேற சொல்லி, அதுதானே பிரசங்கமோ? அதுதானே இயேசு சொல்லி கொடுத்துருக்கிற பிரசங்கம் இதுதானே. உலகத்தில் உபத்திரம் உண்டு, கொஞ்சம் நமக்கு பாடும் உபத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. யாரையாவது பிடிக்க முடியுமா? ஆமாம், பாய் பாய், சர்ச்சுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த மாதத்துக்கு ஒரு சண்டே வரேன் பிரதர், ஏன்னா நல்லா இருக்கேன்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஜாலியாக இருப்போம். வாரம் வாரம் முன்னும் ஏதாவது ஒரு கேட்டை போட்டு கர்த்தர் ஏதாவது ஒரு கதவை அடைச்சா தான் ஐயையோ அடைச்சிட்டாருன்னு தெரிச்சு ஓடி வருவோம் சர்ச்சை நோக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம், தோத்திரம். ஊழியக்காரனாகிய எங்களுக்கு பல பாடுகள். ஏன் இந்த பாடு? இந்த பாடு இருந்தால் தான் எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தராரு. உங்களை எல்லாத்தையும் தாங்கணுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பொறுமை வேண்டியிருக்கு. உண்மையா இல்லையா? நான் யோசித்து பார்த்தேன், இந்த மோசையெல்லாம் 40 வயசில் நான் விடுதலையாக்க வருவேன்னு நின்னார். ஆனால் 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அவருக்கு கொடுத்த பாடுகள், உபத்திரவம், கற்றுக் கொடுத்த பொறுமை இல்லை. ஆரம்பத்தில் கொலையே செஞ்ச ஆள் 40 வயசு முடிஞ்சு 80 வயசில் வந்த பிறகு என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கார், என்ன சொன்னாலும். நான் இந்த படுத்திருந்த நாட்களில் ஒரு புத்தகம் வாசிச்சிட்ருக்கேன், புதிய உடன்படிக்கையின் ஊழியன்னு ஒரு புத்தகம், சகரியா போனன் எழுதுனது. என்ன அருமையான புத்தகங்கிறீங்க. ஆமாம், ஒரு ஊழியக்காரனை எந்த அளவுக்கு உடைச்சி கண்ணா பின்னான்னு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த புத்தகம் என்ன உடைச்சது. அல்லேலூயா. இன்னும் பொறுமையாக இருக்கிறதுக்கும், இன்னும் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கும், இன்னும் அந்த பெருமெல்லாம் சாகிறதுக்கு, இன்னும் அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது.
அல்லேலூயா. நம்ம வாசிக்க வேண்டிய சில புத்தகங்கள்லாம் இருக்குது, வாசிங்க. என்ன அப்பப்போ வாசிங்க. நான் சில நேரம் செல்லில் சில புத்தகங்கள் வச்சுருக்கிறேன், சில புத்தகங்கள் நேராக வச்சுருக்கிறேன், வாசிப்பேன். அப்படியாவது புத்தகங்கள்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நமக்கு கற்றுக் கொடுக்கறதுல பொறுமையை கற்றுக் கொடுக்குறது, அன்பை கற்றுக் கொடுக்கறது, தயவை கற்றுக் கொடுக்கறது. அதனால் நமக்கு ஒரு ஸ்நானம் உண்டு. நான் அவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன். பாடுகள் உபத்திரவம் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சரியாக கொண்டு போகும். ஆமென். இப்போ படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. இப்போ படுற பாடெல்லாம் விஷயமே கிடையாது. அதனால் இயேசு சொல்றார், நான் பண்ற ஸ்தானத்தை நீங்கள் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியும் ஆண்டவரே. சரி, நீ பாஸ் அப்படின்னு அடிக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க குடிக்க முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடிகளை தேய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஒரு பாத்திரத்தை சொல்றாரு, கசப்பான ஒரு பாத்திரம். நான் குடிச்ச பாத்திரம் எப்படி பாத்திரமா? கசப்பான ஒரு பாத்திரம். காடி, இங்கிலீஷில் போட்டிருக்கு வினிகர்ன்னு இருக்கு. வினிகரில் முக்கி கொடுத்துருக்காங்க. வினிகர் சாப்பாடுக்கு போடுறாங்க தெரியுமா? வினிகர்லாம் நீங்கள் ஊற்றி செய்வீங்களா? ஹோட்டலில் முழுசும் ஊற்றுறது என்னது? வினிகர் தான். அது அவ்வளோ கசப்பானது. அந்த கசப்பான காடி ஒரு பாத்திரத்தை இயேசு, அவருக்கு ஒரு பாத்திரம் இருந்துச்சு, எனக்கு கசப்பு நிறைந்த ஒரு பாத்திரம். மத்தேயு 26:39 பாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சற்று அப்புறமாய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ரெண்டாவது பாத்திரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரம். ஆண்டவர், எனக்கு இது பிடிக்க, என்னுடைய சித்தமாயிடக்கூடாது, ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். லூக்கா 22:20 பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றா. எத்தனை பேர் கம்யூனியனை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு கம்யூனியனை நான் மிஸ் பண்ணவே கிடையாது. சிலர் பாஞ்சிருவாங்க, நான் பாவி, பிரதான பாவி ஆண்டவரே, இந்த வாரம் நான் தகுதியே கிடையாது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்னதான்? யோவான் 6:53 பாருங்க. 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54 பாருங்க. உங்களுக்குள்ள ஜீவன் கிடையாது. நீங்க கம்யூனியன் பாத்திரத்துல பங்கு பெறலைன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை. 53. என் மாம்சத்தை புசித்து, 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. ரெண்டாவது, கடைசி நாள்ல யாரை எழுப்புவாரு? இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவனுக்கு. 55-56. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். மெய்யான ஜீவன் உங்களுக்குள்ள ஜீவன். இதை குடிக்கலன்னா ஜீவன் இல்லை. இதை பாத்திரத்தில் பங்கு பெற்றாதான் மெய்யான ஜீவன். மூணாவது அவர் சொல்றாரு, இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். நாலாவது சொல்றாரு, இப்படிதான் நீங்க நிலைத்திருப்பீர்கள். இவ்வளவு காரியம் இருக்க. ஆனால் பாத்திரத்தில் பானம் பண்ணாமல் எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரமாக போயிருப்போம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துடணும். இந்த வாரம் ஆண்டவரே, இன்னும் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தா, இன்னும் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறாமல் இருந்தா, ஆமென். 9வது படித்து முடித்த ஆட்கள் எல்லாம் நல்லா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம். 9க்கு மேலே படிக்கிற பிள்ளைகள்லாம்
நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவர்கள். அதனால் இனி தாமதிக்காம என்ன செய்யணும் சொல்லுங்க. லூக்கா 22:15 வாசிப்போம். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இங்க பாருங்களேன், ஏசப்பா நம்ம கூட உட்கார்ந்து குடிக்கிறதுக்கும் பானம் பண்றதுக்கும் புசிக்கிறதுக்கும் எப்படியா இருந்தாராம். ஸோ நீங்கள் கம்யூனியனில் வரணும்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏசப்பாவுக்கு என்ன ஆசை, என் பிள்ளை இன்னைக்கு வந்துடட்டும் அப்படின்னு, கம்யூனியனில் என் பிள்ளை வந்து உட்காரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம் ஏசப்பா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது அப்படி? நம்ம இப்போ ஒரு பந்திக்கு போகிறோம், யாராவது ஒரு பெரிய நபர், ஒரு பெரிய பிரபலமானவர் உட்காந்து அவங்க வரட்டும், வந்த பிறகு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆசையாக இருக்கும். நமக்காக அவர் வெயிட் பண்ணுறாரா? இயேசுவும் அதே போல தான் கம்யூனியனில் நமக்காக காத்திருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது இந்த ஸ்நானம், இந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்நானம் பண்ணினால் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? ஒரு 5 ஆசீர்வாதத்தை வேகமாக சொல்கிறேன். 1 பேதுரு 3:20-21 நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. முதல் பிளஸிங் என்னது? ஞானஸ்தானத்தில் கிடைக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. முதல் ஆசீர்வாதம் மத்தேயு 3:15 எல்லா நீதியையும் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. 2வது ஆசீர்வாதம் என்ன? ஞானஸ்தானத்தின் 2வது ஆசீர்வாதம் எல்லா நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. லூக்கா 7:30 என்ன சொல்லுகிறது? இந்த ஞானஸ்தானமும் இந்த பந்தியும் தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ஆலோசனை. நமக்கு காட்ஸ் கவுன்சிலிங் எப்போ கிடைக்கும் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் பந்தியில் உட்காரும் போது தான் காட்ஸ் கவுன்சிலிங். தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் இருக்கு, ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக. அப்போ தேவனுடைய ஆலோசனை என்று இருக்கிறது. யோவான் 3:5 வாசித்தால் ஞானஸ்தானத்தின் பிளஸிங் தேவனுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது. என்னதான்? தேவனுடைய ராஜ்யம். இதுக்கு ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யம். அப்போஸ்தலர் 19:6 வாசித்தால் இந்த ஞானஸ்நானம் எனக்கு பரிசுத்த ஆவியை பெற்று தருகிறது, பரிசுத்த ஆவியின் வரங்களை எனக்கு பெற்று தருகிறது, தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ 5 ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. இந்த 2 காரியத்தையும் இயேசு சொன்னபோது 23 வாசிக்கலாம் சார். மத்தேயு 20:23 சொல்லி முடிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்தில் என் இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். அப்போ இயேசு இதில் கையை விரிச்சிட்டார், ஒரேடியாக கையை விரிச்சிட்டார். ஸ்நானம் பண்ணுறத பண்ணிடலாம், பாத்திரம் அது நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா, சிங்காசனம் ஏன் கண்ட்ரோலில் கிடையாது, யார் கண்ட்ரோலில் இருக்குது? அல்லேலூயா. ஸ்நானம் பண்ணுவேன், குடிப்பேன், பாத்திரம்லாம் ஓகே, அந்த சிங்காசனம் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. அப்போ யாருக்கு கர்த்தர் சிங்காசனம் தருவா? இவ்வளோ வருஷம் வாழ்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஸ்நானம் பண்ணுறேன், பாத்திரத்தில் பங்கு பெறுறேன், ஊழியம் பண்ணுறேன், இவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்குறேன், எப்போ எனக்கு சிங்காசனம்? வெளிப்படுத்தினல் 3:21 யாருக்கு சிங்காசனம்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னாரே, யாருக்கு சிங்காசனம்? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப சிங்காசனம் யாருக்கு? அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. எல்லாத்தையும் ஜெயிக்கணும். மாம்சத்தை, உலகத்தை, ஆசை பாசங்களை, இச்சையை, பொருட்காரியங்களை, உலகத்தில் உள்ள சிற்றின்மங்களை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்.
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம். ஜெயம் ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்க. உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். அவள் ஜெபித்த ஜெபம் ஆண்டவரே, உம்முடைய வருகையில் வலது பார்சத்தில் ஒருவன், இடது பார்சத்தில் ஒருவன், நான் பண்ணுற ஸ்நானம் நான் பண்ணுகிற பாத்திரத்தில் குடிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். முடிய ஆண்டவர், என்னால் அந்த ஸ்நானத்தையும் அந்த பாத்திரத்தையும் பானம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் யாருக்கு சிங்காசனம்? ஜெயம் கொள்ளுகிற எங்கள் வாழ்க்கை. ஜெயிக்கிறவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார கிருபை. எல்லாத்திலும் ஜெயம் பெற்ற தோக்கவே கூடாது போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் தோல்வியின் முகத்துடையவர்களாக இருக்கக்கூடாது. வெற்றியின் பாதை, ஜெயத்தின் பாதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. நான் இதில் தோத்துட்டேன்னு யாருமே சொல்லாதபடி ஜெயம் எடுக்க கிருபை தாரும்.